மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 665. விஜய் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரூமில் உட்காந்து. அப்போ அங்கேருந்து மல்லி வந்து பால் எடுத்துகிட்டு வந்து பால் குடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமேல ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜய். அதுக்கு விஜய் கேட்குறாங்க, ஏன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே மல்லி சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து நான் ரொம்ப நாளாக ஆச்சு, அதனால தான் இப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதால உடனே விஜய் சொல்கிறாரு, ஆமாம் நான் போதுமான அளவுக்கு நான் வந்து லீவ் எடுத்து நான் ரெஸ்ட்டில் இருந்துட்டேன், அதனால இதுக்கு மேலே நான் ரெஸ்ட் இருக்க போகிறதே கிடையாது, இதுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மல்லி சொல்கிறாங்க, சரி சரி ஓடுங்க, இந்தாங்க இந்த பாலை குடிச்சிட்டு ஓடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுத்துட்றாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது ஃபோன் வருது நிஷாட்டேருந்து. ஏன்னா நிஷா நம்பர்லேருந்து வருது. சரி நம்ம வெண்பா பாப்பாவாக தான் இருக்கும், ஃபோன் அட்டன் பண்ணோன்னு வீடியோ கால். என்ன 2 பேருமே ஒன்றா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாப்பா கேட்குது. அதுக்கு உடனே சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் இங்கே 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. என்னையை மட்டும் இப்படி விட்டுட்டிங்களே, எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குது, என்னை வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே யாருக்குமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் போய் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னை வெளியிலையாவது கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களா, இப்போ உடனே வரீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க விஜய்கிட்ட. விஜய் அதுக்கு சொல்கிறாங்க, நான் வந்து டூர் போகிறேம்மா, நாளைக்கு ஒரு வேலை விஷயமா நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கெலாம் போகிறேம்மா, இப்போ நான் வந்துட்டு போனால் சரிப்பட்டு வராது, அங்கே வந்து சார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து எனக்கு டைம் வேஸ்ட்டாக போகும், சரிப்பட்டு வராதுமா, நான் உன்னை கண்டிப்பாக நான் வெளியே போயிட்டு வந்துட்டு உன்னை நான் கண்டிப்பாக அடுத்த நாள் நானும் மல்லியும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோம், நீ கவலைப்படாத, நீ போய் இப்போ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி வெண்பாவை அனுப்பி விட்றாங்க. விஜயோட அப்பார்ட்மெண்ட் வேலை நடந்துட்டுருக்குல, அங்கே வந்து நாகு வராங்க. மேஸ்திரி என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. என்னடா மேஸ்திரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகு கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இங்கே ஒரு மாடு கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சு, அதை வந்து நான் தூக்கி போட சொல்லிட்டேன், அதான் தூக்கி போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு. சரி சரி ஓகே வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே மேஸ்திரி சொல்கிறாரு, வேலையா அதெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, இந்த அபஸ்து குளமாக இருக்குது அதெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட போகிறாரு. என்னது நாளைக்கு வாங்கலாம், எந்த இருந்தாலும் இன்றைக்கே தான் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் கடவுள்கிட்ட திருப்பிக்கு நம்ம கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சிக்கலாம், அது எதுவும் ஆகாது, நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேஸ்திரி அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து ஒன்றும் இது கிடையாது, சும்மா சூப்பர்வைசர் தான், அதுக்காண்டி வந்து இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நாகு என்ன பண்ணிடுறாங்க, விஜய்க்கு ஃபோன் அடித்து விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் கேட்கலையே அவரை, சரி ஓகே அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனில் கத்துறாரு. டென்ஷனாக, ஏன்னா நீங்கள் என்ன காலையிலே குடிச்சிக்கிட்டு இருக்கலான்ற நினப்பில் இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. உடனே இல்லை சார், சரி வேலையை நான் இப்போ ஆரம்பிக்க சொல்லிடுறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு ஃபோனை. உடனே நாகு எல்லோரும் வேலையை ஆரம்பிங்க, சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காவை எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நாகு வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததோட மல்லியும் கரெக்டாக நான் வீட்டுக்கு வராங்க, யார் பாபுவோட வீட்டுக்கு. பாபு கேட்குறாங்க, எங்கே கண்டுபிடிச்சிட்டாங்களா எதையாவது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே கண்டுபிடிக்கிறது, எங்கேயுமே எதையுமே கண்டுபிடிக்கல, விஷயம் கிட்ட வரைக்கும் வந்து யாரும் நியூஸ் சொல்லிட்டாங்களாம், அதனால வந்து அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னதர. ஆமாம் வீட்டுக்குள்ளேயே ஒரு களவாணியை வச்சு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி விஷயம் போகாமல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபு சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒரு களவாணி வெளியில் ஒரு களவாணி, யார் வீட்லையும் இப்படி நடக்காதுமா, நம்ம வீட்டில் தான் இப்படிலாம் நடக்கும், இதில் வேற அவள் கல்யாணம் முடிச்சுக்கணும்னு வேறு ஆசைப்பட்றா, என்னென்னலாம் நடக்குது, நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன கன்றாவியோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க, எதையாவது வந்து சொல்லி தடுத்துடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டும் பிடிக்கணும், நம்ம என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நாக்கு உடனே சொல்கிறாங்க, இங்கே பாரு உடனே எடுத்தோம் கௌத்தம்லாம் பண்ணாத, விஜய் தம்பி வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும், அப்படிலாம் செய்யாத, எனக்கே வேலை கொடுத்துருக்கு, அதனால் வந்து எதுவும் பண்ணிக்கிட்டே விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மல்லி, ஆமாம் அதெல்லாம் எந்த அளவுக்கும் பண்ணணுமோ அதே மாதிரி தான் பார்த்து பண்ணணும், டக்குன்னு எதுவும் பண்ண மாட்டாக்கா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பாபு சொல்கிறாரு, என்ன கட்சி மாறிட்டியா நீ வந்து உனக்கு வேலை போட்டு கொடுத்ததோட உடனே அவங்க பக்கம் போறியா அப்படின்னு சொன்னதுல. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது, நான் இத்தனை வாட்டி நான் தனக்குலாம் ஒன்றும் விஜய் தம்பிகிட்ட பேசுனது இல்லை, இப்போ நான் தனக்கு பேசுகிற வாசி எனக்கு தெரியுது, விஜய் தம்பி எவ்வளோ சாஃப்டான அன்பான கேரக்டராக இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியுது, புரிஞ்ச வாசி தான் நான் சொல்கிறேன், அவங்கள விட்டு மனசை நோகடிக்காமல் எது பண்ணாலும் பார்த்து பண்ணுவோம், அதுக்காண்டி நான் அப்படியே விட்டுருங்கலாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நாகு சொல்கிறாங்க. மல்லி வந்து ஒரு பாபுட்ட ஒரு பிளான் சொல்கிறாங்க. அந்த பிளானை வந்து நான் இன்றைக்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எப்படியாவது, அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் வரலையே ஒன்று வெண்பா குட்டிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. கரெக்டாக வெண்பா குட்டி என்ன பண்ணுதுன்னா நிஷாட ஃபோனை எடுத்து ஃபோன் அடிக்கிறாங்க மல்லிக்கு ஃபோன் அடித்து, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படிலாம் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மல்லி வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது, நீ பண்ணுறியாம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க. வெண்பா குட்டியும் அதுக்கு சரி ஓகே நான் பண்ணுறேம்மா, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குது. அதுக்கு உடனே வெண்பா கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து சுடர் இருக்கால அவளோட ஃபோனில்
உள்ள நம்பர் காண்டாக்ட் நம்பரை வந்து எனக்கு வந்து எடுத்துத்தாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க வெண்பா குட்டி, அவங்க வந்து 2 ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கம்மா. 2 ஃபோன் யூஸ் பண்ணுறாளா? ஆமாம்மா 2 ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றில் ஒரு ஃபோன் வந்து தல்வானி கீழேயே தான் எப்போவுமே இருக்குது அப்படின்ட்டு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே மல்லி வந்து சரியான ஆளாக இருக்காளா இதனால தான் வந்து தப்பிச்சிட்ருக்காளா, இருக்கட்டும் இப்போ மாட்டுவா நம்மள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெண்பா குட்டிகிட்ட சொல்கிறாங்க. வெண்பா குட்டி அந்த ஃபோனை போய் எடுத்துட்டு நீ அந்த நம்பர் என்னான்னு என்கிட்ட சொல்லு, அப்புறம் வந்துட்டு அந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், நீ வந்து அந்த மெசேஜ் பண்ணிவிடுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிம்மா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் அந்த ரூமுக்கு போகுது. ரூமுக்கு போனதோட அவங்க வெண்பா வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு புக்கை தூக்கி கீழே போடுறாங்க. ஏன்னா அவங்க தூங்கிட்டு தான் இருக்குதா இல்லை முழிச்சிட்டாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி புக் எடுத்து கீழே போடுறாங்க. சுடர் வந்து எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சரின்ட்டு இந்த வெண்பா குட்டி என்ன பண்ணுது, போயிட்டு தல்வானி கீழே இருக்க ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அந்த நம்பரையும் மல்லிகிட்ட சொல்லிடுது. மல்லி நோட் பண்ணிக்கிட்டாங்க. சரிம்மா நான் சொல்கிறத அப்படியே மெசேஜாக டைப் பண்ணி அதில் அனுப்பிவிடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லுமான்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜ் செக்ஷனுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சாய்பாபா கோயிலுக்கு நீ வந்துடுங்க, நான் வந்து வந்துடுறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது, திருப்பிக்கு எனக்கு இந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாத அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி அந்த பாப்பா அனுப்பி விட்டுடுது. சுடர் முழிக்கிற மாதிரி இருக்குது. அதோட இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க.